குட் மார்னிங். ஆனால் போய்க்குது ஐயப்பக்க பார்க்கு. நானும் எங்கள் அக்காவும் ஐயப்பக்க பார்க்கு போய் எங்கள் அப்பாவும் சேர்ந்து போனோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்துடுறாங்க. கையல் வச்சாக்கா அச்சான்டன்லாம் வந்துக்கிறாங்க. ஃபேமிலி கூட வந்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி. நம்ம இப்போது ஸ்லைடோட கேம் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நிகாரிக்கா வந்து இந்தமாரி ஃபஸ்ட்டு நான் போய் நின்றேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு அண்ணா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து நிற்கும்போது இன்னும் எங்கள் அக்கா வந்துட்டு அப்படியே நின்றாங்க. அந்த அண்ணா நின்றுட்டு அந்த அக்கா வந்துட்டாங்க. எங்கள் அக்கா அப்படியே போயிட்டு எங்கள் அக்காவை பக்கத்தில் எங்கள் அக்கா பக்கத்தில் நானும் உட்காந்தேன். அப்படியே எனக்கு லைட்டாக போய் நேர்ந்தோம் ஜாலியாக. அதுக்கு நான் ஜாலி குட் பாய் பாய். போருமா Talking doll, jumping games, balloon ஓடிக்கிறது, balloon beating. சொல்லு. பெரிய பலூன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஆட்டம் இருந்துச்சு. ஆட்டம் நாங்கள் போகல. அதுக்கு அங்கே உடனே நான் ஊஞ்சல் விளையாண்டு கொஞ்சம் பாஸ்டில் விளையாண்டுருந்தேன் அதே பக்கத்தில். அதுக்கப்புறம் அது எது மாறினேன்னும் பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய ஜம்பிங் போனோம். அதுக்கப்புறம் நான் தொங்கணும். தங்கச்சி நானும் தொங்கன்னு கேட்டுருந்தேன். அதனால எங்கள் அப்பா தூக்கி தொங்க வச்சாரு. அவர் தொங்க முடியல, கை வலிச்சுன்னு நான் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி என்ன தூக்கி விட்டோன்னு கேட்பால. ஆனால் எங்கள் அப்பா தூக்கி விட்டாரு. ஆனால் தாங்க முடியல, எடுக்க விட்டோம். அதுக்கு நாங்கள் அடுத்து போயிருந்தோம். அங்கே போங்களேன், பெரிய ஜம்பிங் இருக்குது. தங்கச்சி தந்தானா நாங்கள் போனோம் பாரு. அங்கே என் தங்கச்சி என் கை பிடிச்சி தூத்துனா. கை பிடிச்சேன். நானும் தூத்துனேன். இந்த பேர் என் தங்கச்சி தூத்தினேன். நான் நான் சைக்கிள் நிறைய வாட்டி ஓட்டுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைக்கிள். ஆனால் எங்கள் ரோட்டில் தான் ஓட முடியல. அதனால என் தங்கச்சி ஓட்டுன்னு கேட்டுருந்தா பாருங்க. அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் கால் ஆட்டுவேலைங்க. 2 கால் வச்சு வெயிலில் ஒன்று உள்ள ஒன்று. என் தங்கச்சி என் கூட சேர்ந்து அவள் இன்னொரு காலாக இருந்தேன், நான் இன்னொரு காலாக இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் பேபுன்னு என் தங்கச்சி கட்டினே இருந்தா. அதுக்கப்புறம் ஜம்பிங் போயிட்டோம். ஜம்பிங்கில் நான்டா பார்த்து போனேன் அப்படின்னு இருந்தா பாருங்க. நான்டா பார்த்து போயிட்டேன். பாப்பாவை தொழிட்டு போயிட்டேன் பாருங்க. நான் இந்த போனேன், நீ அந்த போன்னு சொன்னேன். அதுக்கு என் தங்கச்சி நான் ஓடின்னு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த போய் மறுபடியும் அந்தே ஏறிவன்ட்டா. அதனால் பத்துன்னு போனேன் பாருங்க. என் பேட்டு தூக்கிடுச்சு. ஆனால் நான் எதுக்கு விட்டுனே போய் நின்றேன். எனக்கு காலை எலிக்கார அப்படி சொல்லி நான் காலை இப்படி வச்சு போனேங்க. இது அங்கே பாருங்க, பொண்ணு பாருங்களா எங்களுக்கு பிடிச்சிங்க போகுது. என்ன நான் அஞ்ச போகிறேன், என் தங்கச்சி அஞ்ச போகிறேன் பார்க்கலாமா கைஸ். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு கைஸ். ஆனால் என் தங்கச்சி நான் ஏறி இறங்கிருக்கு. எனக்கு தான் காலை இருந்துச்சு கைஸ். ஏன்னா வேணும் பேக் தூக்கிங்கன்னே இருந்துச்சு. தாங்க முடியல. அங்கே நின்றுன்னே ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறி கீழே இறங்கணும். மேலே ஏறி ரைட் பார்க்க மாதிரி நாங்கள் விளாட்ணும். ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி பத்தினே இறங்குனா அவன் ஏடா காய்ஸ். அங்கே பாருங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான் சொன்னேன். ஜாலியாக இருந்துச்சு காய்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சி நடந்து போய் நான் இப்போ கையும் காலும் முட்டி போட்டு கோயிலில் போய் நடக்குவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து போனேன். எனக்கு அந்த மாதிரி நடந்தா எனக்கு பிடிக்கும். அவளை அந்த மாதிரியே கீழே இறங்கி போனேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜம்ப் பண்ணினே போன போது இங்கே கால் தூக்கினே இருக்குது. என்ன பண்ணுறது டைம் இருக்குது. அதுக்கு வேன் எடுக்க விட்டு போயிட்டேன். ஆனால் என்ன மறுபடியும் ஏறி பார்த்துனே தங்கச்சி போகிறேன். நான்டா பார்த்து பாபான்னு கட்டி நின்றேன். அதுக்கப்புறம் நான் அந்த பத்தான் வந்து தாக்கிட்டாவா
சொன்னப்ப என் தங்கச்சி நான் ஏய் ஏய் நான் உனக்கு சாக்லேட் தானே நீ எனக்கு சாக்லேட் தானே கேட்டேன். அதுக்கு என் தங்கச்சி சொன்னா நீ நேரம் 10 மந்தை நான் தான் உனக்கு சாக்லேட் தந்தேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு என்ன பண்ணேன் நீ அந்த போடி எறும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி சாக்கு தொங்கினே இருக்கா. என்ன பண்ணலாம் இந்த பழமா அந்த பொண்ணு இந்த போடு நம்ம இந்தும் போகலாம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி போட பாருங்க. பேத்துக்கிட்டே போடா. அதுக்கு நான் மேலே ஈர்ந்துருக்கேன் பின்னாடியே வந்துக்கினேன். ஓ நான் சொன்னேன் என் தங்கச்சி பின்னா வராளா நான் வந்து போகிறேன் இருங்க. நான் தான் பார்த்து வந்தேன் அண்ணன் நீனே எனக்கு 10 சாக்லேட் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் உனக்கு 10 சாக்லேட் வாங்கி தரணுமா அப்படி ஒரே ஒரே குட்டி தூக்கத்துலாம் போகலாம் பார்க்குறேன். அதனால எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் மேலே என்ன பாருங்க நான் அதுலேயும் கடை வச்சு எனக்கு அவன் சாக்லேட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா நான் உனக்கு அவன் சாக்லேட் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஓடி நான் முன்னு வந்து பார்த்தேன் இல்லைன்னா ஓடி போய் குத்துக்க வேங்கல காய்ச்சோ நல்ல வேலை ராட்னம் வந்துச்சு காய். ராட்னம் நாங்கள் போவே இல்லை. ஆனாலும் பார்க்கும்போது சின்ன பசங்க விளையாடுவாங்கள இந்த ராத்து பெரியவங்கள தலை துத்தும். இதேமாதிரி நாங்கள் பீச்சில் போகணுங்க அங்கே ரொம்ப தலை துத்தி எனக்கு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரியே ஆயிடுச்சுங்க. இங்கே போய்ங்களேன் சின்ன ஜம்பிங் இருக்குது. சின்ன ஜம்பிங் போனால் ரொம்ப போர்டு இருக்குங்க. அது சின்ன பசங்களாம் ஜம்பிங் பண்ணுவோம். பெரிய ஜம்பிங்கில் பெரிய பசங்களாம் ஜம்பிங் பண்ணுவோம். கன் ஷூட் பண்ணேன் நான். ஜங்ஷூட்டில் நான் வருஷக்கா அஷன்னா நாங்கள் 3 பேருமே பண்ணோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக தாங்க முடியல. நான் 4th படிக்கல என்ன தாங்க முடியாது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் அஷன்னா ஒன்று கைப்பிடிச்சாங்களா. அங்கே பாருங்களேன் பொம்மை